ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து மொத்தம் 2 ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வால்யூமோட நல்லா பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்கு. ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆகிருக்குது. சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பேட்டர்னில் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியும். ஸோ பேட்டர்னோட என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். சரிங்களா? ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த பிளேலிஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா THERMAX. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில். அதாவது 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நம்ம ஒரு நல்ல ஒரு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து பேட்டர்ன் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரிய வரும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலான்றதால இந்த ஸ்டாக் வந்து பார்க்கும்போதே சார்ட்டை பார்க்கும்போதே தெரியுது ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்ம எதை பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இஎம்ஐ நம்ம வந்து வழக்கமாக அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த 2 இஎம்ஐ நம்ம அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 200 இஎம்ஐ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 100 இஎம்ஐ. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2க்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து 2க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிட்டுருக்குது. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுல தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐ வந்து நமக்கு சொல்லிடுச்சு. ஸோ அடுத்து வந்து என்ன தான் அப் ட்ரெண்டில் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட், நம்ம வந்து பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி இல்லை பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் ஸ்விங் ட்ரேடு. ஸோ நமக்கு அந்த மாதிரி என்ட்ரிக்காக நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ட்ரி தான் நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அது என்ன பேட்டர்ன் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ன பேட்டர்ன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகேங்களா? அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது. அதை நம்ம ட்ராப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வந்து நெக்லைன் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன், இது கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ நெக்லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். நெக்லைன் ட்ரா பண்ணோம்னா தான் நமக்கு அந்த பிரேக் அவுட் வந்து கிளியராக இருக்கான்னு, கிளியரான பிரேக் அவுட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட நெக்லைனை பிரேக் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டில் பாருங்கள் எவ்வளவு நல்ல வால்யூமில். இங்கே பாருங்கள், வால்யூம் பிரேக் அவுட் பாருங்கள், இங்கே இருந்தே வால்யூம் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது. அடுத்து எந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் வால்யூம் பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்கள், இந்த க்ரீன் கலர் வால்யூம் பாருங்கள். ஸோ அடுத்த நாளே நல்ல டவுன் வால்யூம் நடந்திருக்கு. இது வந்து நல்ல சைன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு பிரேக் அவுட் பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கும்போது நல்ல பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடனே நமக்கு வந்து அது ரீடெஸ்ட் ஆகணும். ரீடெஸ்ட் ஆச்சுன்னா தான் அது வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பிரேக் அவுட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது மறுபடியும் அடுத்த நாளே வந்து ரீடெஸ்ட் ஆகி மறுபடியும் வந்து அந்த நெக்லைனில் இருந்து மறுபடியும் இன்றைக்கி மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு தான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து எப்போ என்ட்ரி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ட்ரி எடுக்கிறது ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட ஸ்டாப் லாஸ் நம்ம வழக்கமாக எங்கே வைப்போம்? ஓகேங்களா? ரைட் கேண்டிலோட ரைட்டில் இருக்க ஷோல்டரோட பாட்டத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைப்போம், அது கீழே. ஓகேங்களா? ஸோ அது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ பாயிண்ட் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்டாப் லாஸு. என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தான் என்ட்ரி. சரிங்களா? இதுதான் என்ட்ரி. நல்ல இடத்துல இருக்குது என்ட்ரி எடுக்கிறதுக்கான கரெக்டான இடம். என்ட்ரி வந்து நம்ம ப்ளூ கலரில் போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஸ்டாப் லாஸு, இது வந்து என்ட்ரி. சரிங்களா? டார்கெட் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ வைக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு என்ன டார்கெட் வைப்போமோ அந்த டார்கெட்டே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். மேபி போகலாம், ஆனால் பட் நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டரோட பேட்டர்ன் வந்து என்ன டார்கெட் கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெட்டோட லென்த்தை தான் நமக்கு வந்து டார்கெட்டாக கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ மூணுமே மார்க் பண்ணியாச்சு. நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் என்னென்னு மார்க் பண்ணியாச்சு, ஸ்டாப் லாஸ் என்னென்னு மார்க் பண்ணியாச்சு,
டார்கெட் என்ன மார்க் பண்ணியாச்சு. எப்போவுமே நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு இந்த 3 விஷயமும் கிளியராக தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம அந்த என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி நான் பலவாட்டி நம்மளோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளியராக என்ட்ரி என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, நம்மளோட ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்டை கொண்டு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறோம். அடுத்து ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத் இந்தியன் பவர். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் தான் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணியிருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அந்த பேட்டர்னை வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னு சொல்லலாம். இது வந்து புல்லிஷ் ஹோல்ஃபேவ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஹோல்ஃபேவ் பேட்டர்ன் அப்படின்னா அந்த இடத்துல டம்மியாக வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோல்ஃபேவ் பேட்டர்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பட் நமக்கு வந்து பிரேக் அவுட் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ பிரேக் அவுட் செக் பண்ணுங்கள், என்ன மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, பிரேக் அவுட் ஆன கேண்டிலோட வால்யூம் பாருங்கள் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் ஆகுது. மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் வந்து இங்கே வரைக்கும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா எந்த இடத்துலேருந்து திரும்பலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹையில் இருந்து மார்க்கெட் திரும்பலாம். எக்ஸாக்டாக அடுத்த நாளாக இந்த ஹையில் வந்து டச் பண்ணியிருக்குது. ஸோ உங்களோட பையிங் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை பேஸ் பண்ணி இருக்கட்டும். ஏன்னா மேபி இங்கே வரைக்கும் வந்து டச் பண்ணாமல், அதாவது இந்த ஒயிட் கலர் லைனை வந்து டச் பண்ணாமல் இந்த ஹையை மறுபடியும் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 95 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பையிங் ப்ரைஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ பெஸ்ட் ப்ரைஸ் டு பை வந்து பார்த்திங்கன்னா 95. அதை பை ப்ளூ கலரில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு மார்க் இருந்துச்சுன்னா அது வந்து பையிங் ப்ரைஸ், க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது டார்கெட்டு, ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஸோ இதை வந்து எப்போவும் மைண்டில் வச்சுக்கோங்க. 84 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ். கிட்டத்தட்ட ஒரு 10-11 ரூபா பக்கத்தில் நமக்கு ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து இந்த ஹை வந்து டார்கெட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபிபனாச்சி ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா 1.618 வந்து பார்த்திங்கன்னா 113 அப்படிங்கிறது ஃபஸ்ட் டார்கெட்டாக சொல்லுது. ஸோ அதே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட டார்கெட்டையும் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 117, 123, 131 அந்த மாதிரி அடுத்தடுத்த டார்கெட் வந்து போயிட்டுருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சு, ஸ்டாப் லாஸும் தெரிஞ்சிருச்சு, டார்கெட்டும் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணி பேட்டர்னை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் இந்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரு ஆகணுமா வேணாமா அப்படிங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். அதை எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை இது வந்து பூர்த்தி பண்ணிச்சு அப்படின்னா, உங்களோட நீங்கள் எடுக்கக்கூடிய என்ட்ரி வந்து பூர்த்தி பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த என்ட்ரி வந்து தாராளமாக எடுக்கலாம். மேபி வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து இந்த என்ட்ரி வந்து பூர்த்தி பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். என்ன கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை மட்டும் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து இந்த என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா 1:3 இருக்கணும். மினிமம் 1:2.5 இருந்தால் தான் நான் போவேன். அப்படி இல்லைனா கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். ஸோ இங்கே இதோட எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ கிட்டத்தட்ட 1.5 தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:1.5 வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1:2 வச்சுருக்கவங்களுக்கும் 1:2.5 அதாவது 1:1.5க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த என்ட்ரி வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஒரு என்ட்ரி வந்து நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாலும் அந்த என்ட்ரி வந்து நமக்கு செட் ஆகுதா, நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு, அதாவது நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவுக்கு
நமக்குன்னு வரையறுத்து வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து எலிஜிபிளாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. யாராவது 1:1.5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த என்ட்ரி வந்து நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். மேபி அதுக்கு மேலே கூட செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட் கூட கொடுக்கலாம். தேர்ட் டார்கெட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 1:3ங்கிறது அச்சீவ் ஆகும். ஸோ நான் அது வரைக்கும் போக விரும்பலை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு சைடு வேவாக இருந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. சரிங்களாங்க, பாருங்கள் இவ்வளோ இதில் தான் ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ 2 வருஷமாக இந்த ஏரியாவுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் ஒரு பெரிய பிரேக் அவுட்டு கொடுக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணுறேன். இருந்தாலும் 1:1.5 ட்ரேடு வச்சு ரிஸ்க் ரிவார்டு வச்சு என்ட்ரி எடுக்கிறவங்க வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா, சரி ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.